அவலில் கேக் பண்ண போகிறோண்ணே. பாருங்க அப்புறம் அவலை வாங்கி நம்ம திரிச்சிக்கிடுவோம். ஓகே, ஒரு பவுல்ஸில் அவலை தட்டிடுங்க. அவலை நம்ம இப்போ ஒரு மிக்சியில் போட்டு திரிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு திரிச்சாச்சு, அவலை பவுடர் ஆகியாச்சு. ஓகே, என்ன இதை வந்து நம்ம ஒரு பவுல்ஸில் போட்டு ஒரு பவுல்ஸில் போட்டு தட்டிக்கிடுவோம். முட்டையை உடச்சி வச்சுருக்கோம், அதே நல்லா கலக்கிடுவோம் கேக்கு. அதில் பால் நம்ம ஊற்றிக்கிடணும். ஓகேவா, பாலை நம்ம ஊற்றி தேவையானது கலக்கிக்கிடணும். ஓகே, தேவையான அளவு சீனி, இனிப்புக்கு சீனி எவ்வளோ போடணுமோ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுடுங்க. முட்டையை நல்லா கலக்கி எடுத்துக்கணும். முட்டையை வந்து நல்லா கலக்கணும். பார்த்துருங்க, நல்லா கலக்கிடுச்சுன்னா முட்டை கலக்கிடுச்சு. ஓகே, அது கூட சேர்த்துக்கிடுங்க. ஏலக்காய் நல்லா நுணுக்கி வச்சுக்க ஏலக்காய் உள்ள போட்டுவிடும். ஓகேவா, வேறு நீங்கள் ஏலக்காய் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் ஏலக்காய் போட்டுருக்கோம். ஓகே, ஏலக்காய் மணத்துக்கு நல்ல மணமாக இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா கலக்கி எடுத்தாச்சு. ஓகேவா, என்ன ஒரு இதில் சீனி பாவு காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். ஒன்று பொரியல சீனி எடுத்துவிடும். ஓகே, அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கேரமல் காய்ச்சி எடுத்துவிடுவோம். கேரமல் காய்ச்சி கேரமல் காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். லேசாக கலருக்கு கேசரி கலர் பொடி லைட்டாக போட்டுடுங்க. ஓகே, அந்த கலருக்கு. ஓகேவா, கலர் பொடி போட்டுடுங்க. பொடி கலருக்கு. ஓகேவா, லைட்டாக எண்ணெய் விட்டுடுங்க. ஓகேவா, நல்லா கொஞ்சம் ஊற்றிடுங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம ரெடி. கீழே ஒரு சட்டியில் இந்த கம்ப்யூட்டர் இது மாதிரி நம்ம இந்த கேஸ் அடுப்பில் வச்சுருக்கோம். ஓகேவா, வச்சுட்டு கேரமலை ஊற்றியாச்சு. என்ன அதில் இந்த மாவு ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இனிமே ஒரு மூடி வச்சு மூடிக்கிடுவோம். ஓகே, மூடிக்கிட்டோம். ஓகே, இனிமே படுத்து வச்சிடும். ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே வேகட்டு. அடுப்பை கொஞ்சம் கம்மியாக பண்ணி வச்சுருங்க. ஓகே, வெந்துட்டு இப்படி அரை மணி நேரம் வச்சோமா பாருங்கள் எப்படி வந்துட்டுன்னு பாருங்கள். ஓகே, அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இதை நம்ம ஒரு தட்டில் வச்சுச்சா இதோ தட்டு மேலே கமுத்திக்கிடும். அப்படியே பழுத்தி வச்சிடும் தான். ஓகேங்களா, எப்படி பாருங்கள் கேக்கு சூப்பராகிட்டா. கேரமல் கேக்கு அருமையாக இருக்கும். ஓகே, நீங்களும் இதேமாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராகிட்டா. இதை நம்ம லேசாக கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேக்கை வெட்டியாச்சு, வெட்டி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்கும். இதுதான் கேக் எப்படி இருக்கு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஓகே, இதேமாதிரி நீங்கள் கேக்கு பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. அவலு கேக்கு, இந்த அவலில் பண்ண கேக்கு. ஓகே, அவளை அரைச்சி நம்ம பண்ணியிருக்கோம். இதேமாதிரி குழந்தைகள் பண்ணுங்கள், நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.